அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ரெகுலர் வருமானம் தரக்கூடிய டேக்ஸ் எஃபிஷியண்ட்டான ரொம்ப பாப்புலரான டெப்ட் ஃபண்ட்ஸை பற்றி பேசலாங்க. நான் ஆல்ரெடி 2 வீடியோ டெப்ட் ஃபண்டை பற்றி போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் இந்த டெப்ட் ஃபண்டை பற்றி பேசிக்காக முக்கியமான கோர் பாயிண்ட்ஸை மட்டும் நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். ஒன்று இந்த டெப்ட் ஃபண்டுகள் அப்படிங்கிறது மேக்ஸிமம் இந்த டி பில்ஸு, கார்ப்பரேட் பாண்ட்ஸு, பேசிக்காக பாண்ட்ஸு, என்சிடி, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சரிங்களா? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு காசை கொடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபா 10 வருஷத்துக்கு லாக் செய்யப்படும். அந்த 10 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய 10 லட்ச ரூபா திருப்பி கொடுக்கப்படும். இதுக்கு இடையில ஒவ்வொரு வருஷத்துக்கும் உங்களுக்கு வட்டி மாதிரி மாதமோ அல்லது 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ கொடுப்பாங்க. இந்த மாதிரி டைப்பில் இருக்கிற பாண்டு ஃபண்டுகளை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். பாண்டுன்னு சொல்ல முடியாது. டி பில்ஸ்னால் 10 வருஷம் இருக்காது, வெறும் 90 நாளைக்கு இருக்கும். ஷார்ட் டேர்ம் ஃபண்டுனா ஒரு நாளைக்கு மட்டும் கூட கடன் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? பேசிக்கலாக நீங்கள் உங்கள் காசை ஒருத்தர் மூலமாக கடன் கொடுக்குறீங்க. பேங்க் எஃப்டியில் போடுறத விட இந்த மாதிரி கடன் கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு வட்டி அதிகமாக வரும். இது ரொம்ப ரெகுலேட்டட் ரூட் தான். பாண்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 அசட் கிளாஸ். ஒன்று கோல்டு, பாண்டு, ரியல் எஸ்டேட்டு, அதுக்கப்புறம் ஸ்டாக்கு. இதில் இந்த பாண்டு அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே தான் இந்த டெப்ட் ஃபண்ட்ஸும் வரும். இந்த டெப்ட் ஃபண்டு நம்ம ஏன் போகிறோம் அப்படின்னா டைவர்சிஃபிகேஷன். பல டெப்ட்டு கடன் கொடுக்குற அந்த பாண்டு பத்திரங்களை நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க. நீங்கள் வாங்கி வைக்கல, அந்த ஃபண்டில் முதலீடு பண்ணுறது மூலமாக அந்த ஃபண்டு மேனேஜர் வாங்கி வைக்கிறாரு. அதனால் அதில் உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷன் கிடைக்கிது. ரிஸ்க் குறைச்சிக்கிறீங்க. அதே சமயம் ரிட்டனும் கம்மியாக தான் வரும். இந்த டெப்ட் ஃபண்டுகளுக்குள்ளேயே ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. ஒரு நாள் கடன் கொடுக்கறது, 30 நாளைக்கு கடன் கொடுக்கறதுக்கு, 90 நாள் கடன் கொடுக்கறது, 5 வருஷத்துக்கு கடன் கொடுக்கறது, கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்கறது, பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்க்கு கடன் கொடுக்கறது, பேங்க்குக்கு கடன் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ரொம்ப ரிஸ்கியாக கடன் கொடுக்கறது. எப்படி காய்கறி கடையில் போய் சொத்த கத்திரிக்காயெலாம் வச்சுருக்கிறாங்க. அந்த சொத்த கத்திரிக்காய்க்குள்ளே 1-2 நல்ல கத்திரிக்காய் இருக்கும். அதை மட்டும் நான் பொறுக்கி எடுக்கிறேன். அல்லது சொத்த கத்திரிக்காயை நான் வாங்கிக்கிறேன், அதை வெட்டிட்டு மிச்சம் இருக்கிறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுக்கு சீப்பாக எனக்கு கிடைக்கிது. அதில் எனக்கு வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் எல்லாமே உள்ளுக்குள்ளே சொத்தையாக இருந்துச்சுன்னா நம்ம வாங்கின காசும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சு ஒவ்வொரு டெப்ட் ஃபண்டினுடைய தன்மையை புரிஞ்சு நம்ம முதலீடு பண்ணணும். ஜென்ரலாகவே இந்த டெப்ட் ஃபண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு ஈக்விட்டி அளவுக்கு ரிஸ்க் கிடையாது, ஓரளவு சேஃப் தான். அதுவும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு வழியாக போகிறதுனால, டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டு வழியாக போகிறதுனால இன்னமுமே ரிஸ்க் கம்மி தான். அட் த சேம் டைம் ரிட்டர்னும் கம்மியாகும். அந்த ரிட்டர்ன் எதை பொறுத்து அமையும்னா ஆர்பிஐயோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து அமையும். ஸோ நான் இது வரைக்கும் பேசாத ரொம்ப பாப்புலரான சில டெப்ட் ஃபண்டுகளை பற்றி பேசுகிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இதுக்கு முக்கியமான கோர் ஃபேக்டர். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர்பிஐ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பாண்டு ஃபண்டும் அதாவது டெப்ட் ஃபண்டும் அதனுடைய தன்மையை மாற்றிக்கும். அந்த தன்மையில் நமக்கு நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய ரிஸ்க் டாலரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஃபண்டு நமக்கு ஆப்டாக இருக்கும், எவ்வளோ நாளைக்கு இந்த பணம் தேவையில்லை, அப்போ எந்த டெப்ட் ஃபண்டில் நம்ம பார்க் பண்ணணும், இந்த மாதிரி யோசித்து நம்ம முடிவு பண்ணணும். ஸோ அதுக்கு நமக்கு டெப்ட் ஃபண்டில் என்ன மாதிரி கேட்டகரிஸ்லாம் இருக்குது, ஒவ்வொன்றும் என்ன மாதிரி தன்மை கொண்டது, அதுலேருந்து எவ்வளவு ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம், இப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசித்து முடிவு பண்ணணும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது 1990களில் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டே உங்களுக்கு 15%, 17% கொடுத்த காலம்லாம் இருக்குது. அந்த காலம் மாறி மாறி இப்போ 8% அப்படிங்கிற அளவில் நிற்கிது. இன்னமும் 10 வருஷம் கழித்து டவுன் த லைன்லாம் போகும் பொழுது உங்களுக்கு இந்த வட்டிங்கிறது 6%, 5% கூட நார்மலைஸ் ஆகலாம். ஏன்னா டெவலப்டு எக்கானமிஸ் லைக் அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் விட்டுருங்க, இது எக்ஸப்ஷன் சிச்சுவேஷன். ஜென்ரலாகவே அவங்களுடைய ஜிடிபி 1%, 2% தான் க்ரோ ஆகும். அவங்களுக்கு வட்டின்னு பார்த்தாலும் அந்த 1%, 2% தான் கிடைக்கும். டெவலப்டு எக்கானமிஸ் எல்லாத்துலேயுமே இது மாதிரி தான் நடக்கும். நம்ம இந்தியாவும் டெவலப்டு நோக்கி போகிறதுனால நம்மளும் அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஃப்யூச்சரில் நம்ம ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பாஸ்ட் நான் ஆவரேஜ் ரிட்டர்ன் இவ்வளோ கொடுத்துருக்கு, இவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது அந்த ஃபியூச்சர்
இந்த டெவலப்மெண்ட்டை பொறுத்தும் ஆர்பிஐ என்ன மாதிரி ரேட்டை வந்து நம்ம நாட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம நாட்டில் என்ன மாதிரி இன்ஃப்ளேஷன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, நம்ம நாட்டில் வந்து என்ன மாதிரி வந்து பாப்புலேஷன் எக்கானமி வந்து இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆனால் சில ஃபண்டுகள்லாம் இருக்குது இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் விடாமல், அதாவது இந்த மாதிரி ரிஸ்க்குகளுக்கு நம்ம ஆளாகாமல் 2045 வரைக்கும் இருக்கிற பாண்டை வந்து நம்ம வாங்கிக்கலாம். இதை நீங்கள் டைரெக்டாக வாங்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. நம்மளாலலாம் டைரெக்டாக வந்து 2045 2050 வரைக்கும் இருக்கிற பாண்டு ஃபண்டுகள்லாம் நம்மளால் வாங்க முடியுமா? பாண்டு ஃபண்டு கிடையாது, பாண்ட்ஸை டைரெக்டாக வாங்க முடியுமா அப்படின்னா நம்மளால் முடியாது. ஆனால் ஃபண்டு மேனேஜர் வந்து அவங்க வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட்டை இருந்து அதை வாங்குறதுக்கு அவங்கக்கிட்ட பணமும் இருக்குது, அவங்களுக்கு அந்த ரெகுலேஷனும் இருக்குது. சரிங்களா? சில பாண்ட்ஸை வந்து நம்மளால் டைரெக்டாக வாங்க முடியாது அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். அதே சமயம் வந்து சரி, நான் தொடர்ந்து ஒவ்வொரு டெப்ட் ஃபண்டாக வந்து பேசுகிறேன். இதெல்லாம் பாப்புலரான ரொம்ப ஃபெமிலியராக நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய டெப்ட் ஃபண்ட்ஸு. இந்த டெப்ட் ஃபண்ட்ஸை பேசும்பொழுதே அடிஷ்னலாக சில போனஸ் பாயிண்ட்ஸையும் நான் மிஸ் பண்ண பாயிண்ட்ஸையும் வந்து திருப்பி வந்து பேசிடுறேங்க. இந்த டெப்ட் ஃபண்டு கேட்டகரிஸ் வந்து தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்கள் ரியலாக வந்து பாண்டு மார்க்கெட்டுக்குள்ளே வர்றீங்க. இது வரைக்கும் நம்ம பேசின ஓவர் நைட்டு லிக்விட் ஃபண்டு, இது எல்லாமே அல்ட்ரா ஷார்ட் டேர்மு, லோ டியூரேஷன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் கம்மி. சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை விட கொஞ்சம் வந்து பெட்டராக ரிட்டர்ன் கொடுக்கலாம், அல்லது எஃப்டி அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற சேஃபஸ்ட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் வந்து அந்த ஃபண்டு. அந்த ஃபண்டில் வந்து நீங்கள் மணியை வந்து பார்க் பண்ணிக்கலாம். உங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை வந்து பார்க் பண்ணிக்கலாம். உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து காசு வைக்கிறதுக்கு பதிலாக இதில் வச்சுக்கலாம். ஏன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து வர்ற வட்டிக்கு வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் நீங்கள் டேக்ஸ் கட்டணும். அதே சமயம் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாலும் நீங்கள் வந்து எப்போ வந்து அது மெச்சூரிட்டி ஆகுதோ அல்லது வருஷம் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டி ஆகணும் அந்த வட்டிக்கு. அப்படிங்கிற காரணத்தினால இந்த மாதிரி டேக்ஸை வந்து எஃபிஷியண்ட்டாக நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த டெப்ட் ஃபண்டில் வந்து மொத்தமாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது 2050 வரைக்கும் கூட இந்த டெப்ட் ஃபண்டில் நீங்கள் காசை வச்சுக்கலாம். ஏன்னா எடுக்காத வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸு அந்த ஸ்லாபு அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகாது. இப்போ வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த இன்கம், அதிலிருந்து வர்ற இன்கமுக்கு, அதாவது டெப்ட் ஃபண்டில் இன்றைக்கி 10 லட்ச ரூபா போடுறீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் கழித்து எடுக்கிறீங்க. அப்போ வந்து 10 லட்சத்தி என்ன சொல்கிறது, ஒரு 50,000 ரூபாய் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 50,000ங்கிறது ப்ராஃபிட். அந்த 50,000ங்கிற ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் அந்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் எந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் இருக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் கட்டணும். சரிங்களா? இப்போ புதுசாக வாங்கினா 2023க்கு அப்புறம் வாங்கினா, 2023க்கு முன்னாடியே நான் வந்து டெப்ட் ஃபண்ட் வாங்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ரூல்ஸ் வேறு. ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் ரூல் பிரகாரம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா எப்போவுமே ஷார்ட் டேர்ம் தான். 6 மாதம் கழித்து விற்றாலும் சரி, 10 வருஷம் கழித்து விற்றாலும் சரி, அந்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் எவ்வளவு விட்ரா பண்ணுறீங்களோ அதில் எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு அந்த வருஷத்தினுடைய டேக்ஸ் ஸ்லாப் பிரகாரம் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணணும். நம்ம எஃப்டியில் போட்டால் வேறு வழியே கிடையாது. வட்டிங்கிறது வருஷம் வந்து தான் ஆகும். அதாவது நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு மெச்சூர் ஆனதுக்கப்புறம் கூட வட்டியையும் பிரின்சிபலையும் போட்டிருந்தாலும் உங்களுக்கு வருஷத்துக்குன்னு ஒரு வட்டி வந்து அதில் அக்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த காசை நீங்கள் வெளியில் எடுக்கலைனாலும் அந்த காசை கால்குலேட் பண்ணி நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ரூலு. அந்த ரூலை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த டெப்ட் ஃபண்டுகளில் பார்க் பண்ணுறது மூலமாக ஃபிக்ஸட் டெபாசிட் அளவுக்கு நமக்கு ரிட்டர்னும் கிடச்சிரும், அல்லது அதை விட கொஞ்சம் அதிகமாகவும் கிடைக்கும். நமக்கு ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, நமக்கு வந்து எந்த பாண்டு ஃபண்டு நமக்கு, அதாவது எந்த டெப்ட் ஃபண்டு நமக்கு சூட்டபுளாக இருக்குது, இந்த மாதிரி யோசிக்கிறது மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய ரிட்டர்னையும் வந்து கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் பெட்டராக வந்து எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1% 2% மேக்ஸிமம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து எடுக்கலாம். இந்த தன்மைகளை புரிந்து கொள்ளுங்கள். ஸோ பாப்புலரான இந்த டெப்ட் ஃபண்டில் ஷார்ட் டியூரேஷன் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. இந்த கேட்டகரியில் 1 வருஷம் to 3 வருஷத்துக்கு தேவையில்லாத பணத்தை வந்து நீங்கள் போடலாம். இது வரைக்கும் வந்து இந்த கேட்டகரியில் உள்ள ஃபண்ட்ஸ் வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன் 7.11% கொடுத்துருக்கு. இது ஆவரேஜ் ரிட்டர்ன் தாங்க. இதில் இந்த கோட்டக்கு, ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ இந்த மாதிரி பெரிய பெரிய பேங்குகளுடைய ஃபண்டை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் ரிட்டர்னை விட கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்கிற வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன். அந்த கேட்டகரியில் ஒரு 25 ஃபண்ட் இருக்கும். அந்த ஃபண்டும் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ஈச் ஃபண்டு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஒவ்வொரு ஃபண்டும் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு அதை ஆவரேஜ் பண்ணி காட்டுறதுனால இது ஆவரேஜ் ரிட்டர்ன் தரக்கூடிய ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டு. மீடியம் டியூரேஷனுங்கிறது 2 வருஷம் to 4 வருஷம் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற பணத்தை இதில் போடலாம். ஆவரேஜ் ரிட்டர்ன் இது வரைக்கும் 7.39% கொடுத்துருக்கு. மீடியம் டு லாங் டியூரேஷன் அப்படிங்கிறது 3 to 5 வருஷம் தேவையில்லாத பணத்தை நீங்கள் வந்து உள்ளே பார்க் பண்ணிக்கலாம். ஆவரேஜாக வந்து 7.31% கொடுத்துருக்கு. லாங் டியூரேஷனுங்கிறது 5 வருஷம் அல்லது அதுக்கு மேலே தேவையில்லாத பணத்தை நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். ஆவரேஜ் ரிட்டர்ன் 8.04. இந்த ஆவரேஜ் ரிட்டர்னை விட நீங்கள் வந்து இந்த கோட்டக்கு அல்லது நிப்பான் இந்தியா இந்த மாதிரி நல்ல பாப்புலரான எஃபிஷியண்ட்டான ஃபண்டு மேனேஜர்
ரன் பண்ணுற அந்த டெப்ட் ஃபண்டை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆவரேஜ் ரிட்டர்னை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அகைன் இந்த ஆவரேஜ் ரிட்டர்னுங்கிறது பாஸ்ட் ரிட்டர்னு. இதே ரிட்டர்ன் ஃபியூச்சரில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நம்ம எக்கானமியும் வந்து டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு அடுத்த 5-10 வருஷத்துக்கு இந்த அளவுக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன் கிடைக்க தான் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, குறைஞ்சா 7% குறையலாம், 8லேருந்து 7%, 1% வேணால் குறையலாம். 10 வருஷத்துக்கு உங்களுக்கு நீங்கள் இதே அளவுக்கு நீங்கள் வந்து ரிட்டர்னை எதிர்பார்க்கலாம். அகைன் வந்து இந்த டெப்ட் ஃபண்டுகளில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலையும் டைரக்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கான்னு வந்து தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. அதே போல் வந்து நீங்கள் எக்ஸிட் லோடையும் பார்த்துக்கணும். சரிங்களா, சப்போஸ் சிப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சிப் பண்ணிவிட்டு இந்த மாதம் போடுறது நீங்கள் ஒரு வருஷம் கழித்து எடுக்கும் பொழுது தான் வந்து அந்த ஒரு வருஷம் பீரியட் அப்படின்னு வரும். ஆனால் ஷார்ட் டேர்ம் டேக்ஸ் ஸ்லாப் தான் டெப்ட் ஃபண்டுக்கு பொறுத்த வரைக்கும். நீங்கள் லாங் டேர்மு ஷார்ட் டேர்மு அப்படிலாம் எதுவுமே கிடையாது, உங்களுக்கு இட்ஸ் ஆல்வேஸ் ஷார்ட் டேர்ம். சரிங்களா, ஸோ அதனால் சிப்பை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். ஈக்விட்டி ஃபண்டில் தான் நீங்கள் வந்து ஒரி பண்ணணும். சிப்பு பண்ணுறப்போ வந்து ஒரு வருஷம் லாக்இன் பீரியட் இருக்குன்னு. சரிங்களா, டெப்ட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல்வேஸ் ஷார்ட் டேர்ம். நீங்கள் வாங்கி ஒரு மாதத்தில் விற்றாலும் சரி, இல்லை 10 வருஷம் கழித்து விற்றாலும் சரி, அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஸ்லாப். நீங்கள் 10% இருக்கீங்க அப்படின்னா வந்து அது பிரகாரம் தான் வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த இன்கமுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சூப்பராக டெப்ட் ஃபண்டில் பார்க் பண்ணிவிட்டு அந்த காசை நீங்கள் வந்து எடுத்துகிட்டே போகலாம். 12 லட்சம் வரைக்கும் வர்ற ப்ராஃபிட், நீங்கள் எடுக்கிற ப்ராஃபிட்டுக்கு வந்து 12 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸு கிடையாது, ரிபேட் வந்து வாங்கிக்கலாம். அந்த பெனிஃபிட் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி 2025 அப்ளை ஆகுது அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ளுங்கள். நம்ம வந்து தொடர்ந்து இன்னும் இருக்கிற மற்ற பாப்புலரான டெப்ட் ஃபண்டை பற்றியும் பேசலாம். இந்த பேங்கிங் அண்ட் பிஎஸ்யூ டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. ஒன்றுமே கிடையாது. இந்த ஃபண்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கடன் கொடுப்பாங்க. யாருக்கு கொடுப்பாங்கன்னா பேங்க்ஸுக்கு மட்டும் கடன் கொடுப்பாங்க, அல்லது பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்க்கு மட்டும் கடன் கொடுக்குறாங்க. பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்னால் கவர்மெண்ட் ரன் பண்ணுற கம்பெனிகள். ஸோ இன்டைரக்டாக வந்து நீங்கள் போடுற காசுங்கிறது சேஃபு. அதே போல் பேங்க்கும் வந்து ஆர்பிஐ ரெகுலேட்டட் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பாண்ட்ஸுமே வந்து சேஃபு. ஆனால் வந்து பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு, எஸ் பேங்க்கு, இந்த மாதிரி பேங்க்கில் நீங்கள் Tier 1 பாண்டு அந்த இது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வந்து சேஃப்டி கிடையாது. பட் அகைன் அதையுமே வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் Tier 1 பாண்டுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரூல் வந்துருக்குது. சரிங்களா, ஆனால் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமலாக நம்ம வந்து போகிற அந்த எக்ஸப்ஷனல் கேஸுக்காகலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஜென்ரலாக பேங்கிங் அண்ட் பிஎஸ்யூ டெப்ட் ஃபண்ட்ஸு அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாகவே ரொம்ப சேஃபான ஒரு கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். பேங்க்குக்கும் பிஎஸ்யூ கம்பெனிஸ்க்கு மட்டுமே வந்து இவங்க லெண்ட் பண்ணுவாங்க. வேறு கார்ப்பரேட் பாண்டு, வேறு கம்பெனிகளுக்கெல்லாம் வந்து இவங்க கடன் கொடுக்க மாட்டாங்க. கடன் பத்திரங்கள் கொடுத்து அதிலிருந்து ரிட்டர்னை வாங்கி நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப சேஃப்டி. ஆனால் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஹரிசான் வந்து 2 to 3 வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன, 2 to 3 வருஷம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற பணத்தை மட்டும் இதில் போடுங்க. ஏன்னா வந்து ரிஸ்க்கு கம்மி, ரிட்டர்னும் டீசெண்டாக வந்திருக்கு பாருங்கள், 6.78%. இது ஆவரேஜ் ரிட்டர்ன். சரிங்களா, திருப்பி சொல்லிட்டேன். இந்த கேட்டகரியில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ரிட்டர்ன் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிட்டர்ன் ஜாஸ்தி. டெப்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் வந்து மாடரேட்டான ரிஸ்க் தாங்க, ஈக்விட்டி அளவுக்கு ரிஸ்க் கிடையாது, புரியுதுங்களா. ஆனாலும் டெப்ட் கேட்டகரிக்குள்ளேயே வந்து லோ ரிஸ்க்கு, மாடரேட் ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க்கு அப்படின்லாம் இருக்குது. சரிங்களா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். டெப்ட் ஃபண்டு ஓவராலாக ஈக்விட்டி அளவுக்கு ரிஸ்க் இல்லைனாலும் அந்த கேட்டகரிக்குள்ளே உள்ள நீங்கள் ரிட்டர்ன் அதிகமாக எதிர்பார்க்க அதுக்குள்ளே உள்ள ரிஸ்க்கையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு. ஸோ இந்த கேட்டகரியில் ரிஸ்க் கம்மி அப்படிங்கிறதுனால ரிட்டர்னும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய காசு வந்து கவர்மெண்ட் பேக்டு பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் அவங்களுக்கு தேவைப்படுற காசை வந்து பத்திரங்கள், கடன் பத்திரங்களாக வெளியிடுவாங்க. அதான் பாண்டு. கடன் பத்திரங்கள் அப்படிங்கிறது பாண்டு. அந்த பாண்டில் வந்து இந்த ஃபண்டு மேனேஜர் வந்து முதலீடு பண்ணுவார். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃபான டெப்ட் ஃபண்ட் கேட்டகரி தான், ரிலேட்டிவ்லி சேஃப் தான். அவர் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த எஸ் பேங்க் மாதிரி வந்து பாண்டை வாங்கி வச்சுருந்தாரு அப்படின்னா அதுவும் வந்து ரிஸ்க்காக தான் அமையும். பட் இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸப்ஷனல் ஸ்கினாரியோவில் தான் நடக்கும். பட் ஜென்ரலாகவே டெப்ட் ஃபண்ட் கேட்டகரியில் இந்த மாதிரி பேங்கிங் அண்ட் பிஎஸ்யூ டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து உங்களுக்கு சேஃப்டி இருக்குது. இந்த இடத்துல தான் நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த கேட்டகரியில் ரிலீஸ் பண்ணப்படுகின்ற புது பாண்டை இருக்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து ஒரு பிஎஸ்யூ கம்பெனி பவர் கிரிட் வந்து புதுசாக வந்து ஒரு பாண்டை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன கேட்டகரி, கிறிஸ்டல் AAA கேட்டகரியா, ஓகே எவ்வளோ ரிட்டர்ன் தர்றாங்க, 8%, எனக்கு 8% போதும் அப்படின்னா நீங்கள் ஒரு போர்ஷனை வந்து டைரெக்டாக அந்த பாண்டே கூட வாங்கிக்கலாம்.
ஆனால் அந்த பாண்டுக்கு வந்து வட்டி வந்து வருஷம் வரும், நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்கம் எதுவும் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி வந்து டைரெக்டாக வந்து பாண்டை வாங்கிக்கிறது மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவே நீங்கள் கட் பண்ணுவீங்க. சேஃப்டிக்கு சேஃப்டி, அதே சமயம் வந்து டேக்ஸுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும். அப்படிங்கிறத புரிஞ்சு நீங்கள் வந்து முதலீடு பண்ணுங்கள். கார்ப்பரேட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அதாவது கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸுங்க, இதுதான் வந்து முக்கியமான கேட்டகரி. கம்பெனிகள் எல்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, முத்தூட் ஃபினான்ஸு, முத்தூட் ஃபின்கார்ப்பு, ஸ்ரீராம் ஃபினான்ஸு, அதுக்கப்புறம் டாடா கேபிட்டலு, டாடா, இண்டஸ்இண்ட் பேங்க்லையும் இவங்க முதலீடு பண்ணுவாங்க. பட் கார்ப்பரேட் ஃபண்டுனா உங்களுக்கு புரியுதுங்களா, எல்லா கம்பெனிகள், ப்ரைவேட் கம்பெனிகள், எந்த கம்பெனியாக இருக்கட்டும் அவங்களுக்கு காசு தேவைப்படுது. என்சிடின்னு சொல்லுவாங்க, பாண்டுன்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். என்சிடிங்கிறது ஒரு யூனிட் 1000 ரூபாய் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் பாண்டுங்கிறது வந்து 1 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி வந்து பெரிய அமௌண்ட்டில் ஒரு யூனிட் இருக்கும். ஆனால் பேங்க் பாண்டெல்லாம் இப்போ வந்து ரூல் போட்டு மாற்றிட்டாங்க. ஏன்னா வந்து பேங்க் பாண்டில் வந்து இப்போ மக்கள்லாம் வந்து காசை இழந்தாங்க அப்படிங்கிறதுனால அவங்க பேங்க் பாண்டுக்கு வந்து ஒரு யூனிட்டே 1 கோடி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் Tier 2 பாண்டெல்லாம். அதனால ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்மள மாதிரி ஆட்கள் 1 கோடி ரூபா கொடுத்து ஒரு பாண்டு யூனிட் வாங்குறதுங்கிறது, அதுவும் Tier 2 பாண்டு பேங்க்ல இருந்து வர்றது வந்து ரொம்ப சேஃபு, நல்ல ரிட்டர்னும் கூட. அதை வாங்குறதுங்கிறது நமக்கு கஷ்டம். அந்த மாதிரி பாண்டுகளை இந்த மாதிரி டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வாங்கலாம். சரிங்களா? அதனால் நம்ம வந்து அவங்க மூலமாக வாங்குறது மூலமாக நம்ம அதுலேயும் ஒரு எக்ஸ்போஷர் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சன உண்மை. அந்த ஆஸ்பெக்டில் யோசிக்கலாம். ப்ளஸ் டைவர்சிஃபிகேஷன், நிறையா பாண்டு வாங்குறதுனால அந்த டெப்ட் ஃபண்டு நிறையா பாண்டை வந்து போர்ட்ஃபோலியோ, எப்படி ஸ்டாக்குள்ளே வந்து 100 ஸ்டாக் வச்சுக்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் வந்து ஒரு 50 to 70 பாண்டு அந்த மாதிரி வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ ஏதாவது 1-2 ஃபெயில் ஆனாலும் மிச்சம் இருக்கிற பாண்டில் இருந்து வர காசு வந்து அந்த டெப்ட் ஃபண்டை வந்து தூக்கி பிடிக்கும். சரிங்களா? ஸோ டைவர்சிஃபிகேஷன் ரிஸ்க்கை வந்து மெடிகேட் பண்ணுறீங்க. அதே போல் ரிட்டர்னும் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். நீங்கள் டேரெக்டாக பாண்டு வாங்கினீங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை அவாய்ட் பண்ணுறீங்க. நீங்கள் டேக்ஸ் வந்து உங்களுக்கு இன்கம் எதுவும் இல்லைன்னா அப்போ வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ப்ளஸ் ரிட்டர்னும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் டேரெக்டாக வந்து பாண்டு வாங்குறதில்ல. ஸோ கார்ப்பரேட் பாண்டுனா என்னென்னா கம்பெனிகளுக்கு மட்டும்தான் கடன் கொடுப்பாங்க. அதாவது என்னென்னா கம்பெனிகள் வந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முத்தூட் ஃபினான்ஸ்லாம் வந்து சீரீஸ் ஆஃப் என்சிடிஸை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 9%, 10% தரேன்னு. அந்த மாதிரி கம்பெனிகளுக்கு காசு தேவைப்படும் பொழுது அவங்க வந்து கடன் பத்திரங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாண்ட்ஸில் மட்டுமே முதலீடு பண்ணக்கூடியது தான் கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ். புரியுதுங்களா? கார்ப்பரேட்னா என்ன? கம்பெனி, இந்தியாவில் இருக்கிற எல்லா கம்பெனிகளுக்கும் காசு தேவைப்படும். அவங்க வந்து பாண்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, அதில் போய் முதலீடு பண்ணுவாங்க. இப்போது கார்ப்பரேட் பாண்டில் தான் வந்து ஃபெயிலியர் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ இந்த பாண்டிலையுமே வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிறிசல் AAA எவ்வளோ வச்சுருக்கிறாங்க, AA எவ்வளோ வச்சுருக்கிறாங்க, AA+ எவ்வளோ வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். மேக்ஸிமம் கார்ப்பரேட் பாண்டில் வந்து சேஃபஸ்ட்டு பாண்ட்ஸை தான் வந்து ஒரு 60 to 65% வந்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், 80% வந்து அட்லீஸ்ட் வந்து கம்பெனிஸ் வித் ஹையஸ்ட் பாசிபிள் கிரெடிட் ரேட்டிங் சொல்கிறாங்க. 80% ஆஃப் த அமௌண்ட்டை வந்து ஹையஸ்ட் பாசிபிள் கிரெடிட் ரேட்டிங்னா என்ன? AA+, அதுக்கப்புறம் வந்து AAA. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கேட்டிங்கன்னா கிறிசில் AAA இருந்தால் மட்டும்தான் நான் போடுவேன். கிறிசில் AA+ இருந்து டாட்டா மாதிரி ப்ரொமோட்டர் இருந்தால் தான் நான் போடுவேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல அந்த ஃபண்டு மேனேஜர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஓரளவு சேஃபாக தான் ப்ளே பண்ணுவார். பட் இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பார். ஏன்னா ரிட்டர்ன் வந்து அதிகமாக கொடுக்கணும்ல. ஸோ கார்ப்பரேட் பாண்ட் அப்படிங்கிறது கம்பெனிகளுக்கு தரப்படுகின்ற கடன். இதில் முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம். இந்த பாண்டு வந்து எப்பெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்களோ அப்போ நல்லா பண்ணும். சரிங்களா? அதாவது ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து கார்ப்பரேட் பாண்டில் 8 வருஷத்துக்கு வந்து இவங்க லாக் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதாவது 8 வருஷங்கிறாங்க, 8%க்கு 10 வருஷம் லாக் பண்ணிட்டாங்கன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறையுது. அப்போ வந்து இந்த கார்ப்பரேட் பாண்டுக்கு வந்து அதாவது என்னென்னா இந்த கார்ப்பரேட் பாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருக்கிற கார்ப்பரேட் பாண்ட்ஸோடைய டிமாண்ட் வந்து கூடும். ஏன்னா வந்து ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கும் பொழுது புதுசாக வர்ற கார்ப்பரேட் பாண்ட்ஸ் எல்லாம் வந்து வட்டி கம்மியாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து வாங்கி வச்ச கார்ப்பரேட் பாண்ட்ஸு, அதுக்கு வந்து வட்டி வந்து கூட தான் இருக்கும். ஏன்னா வந்து ஆர்பிஐ வந்து இது வரைக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹைலே வச்சுருந்தாங்க. சப்போஸ் வந்து 8% வச்சுருந்தாங்கன்னா இந்த கார்ப்பரேட் பாண்ட்ஸ் எல்லாமே வந்து இது வரைக்கும் வந்த பீரியடில், அதாவது 2021 2025 மார்ச் வரைக்கும் வந்து வந்த அந்த கார்ப்பரேட் பாண்ட்ஸ் எல்லாமே ஒரு 8.5% to 9% வந்து ரிட்டர்ன் தர்ற மாதிரி பாண்ட்ஸை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதே கம்பெனிகள் இப்போ ஏப்ரலில் ஆர்பிஐ ரேட்டை குறைச்சதுக்கப்புறம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் 7.5% தான் தருவாங்க உங்களுக்கு. ஏன்னா வந்து ஆர்பிஐ ரேட் வந்து குறைஞ்சி போச்சு. அதனால வந்து அவங்களும் வந்து
அந்த ஆர்பிஐ ரேட்டை விட 1% வந்து அதிகமாக வச்சு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ மக்கள் என்ன நினைப்பாங்க, 7.5%க்கு புதுசாக வர்ற பாண்டை வாங்குறதுக்கு பதிலாக யாராவது வந்து ஆல்ரெடி வந்து இந்த 8%க்கு 8.5%க்கு வாங்கியிருப்பாங்கல்ல இந்த 2021 25 அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாண்ட்ஸை வாங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த பாண்டினுடைய விலை கூடும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அதை வாங்க ட்ரை பண்ணுறதுனால டிமாண்ட் கூடும். ஸோ நீங்கள் 100 ரூபாய்க்கு அந்த பாண்டை வந்து 8%க்கு அப்படின்னு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய விலை வந்து இப்போ 105 ரூபாய் ஆயிரும். நீங்கள் விற்கணும்னு நினச்சா அதை வித்தரலாம். அவர் 105 ரூபாய்க்கு வாங்கிக்குவார். ஆனால் 105 ரூபாய்க்கு வந்து 8% அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது அவருக்கு ஈல்டு வந்து 7.5% தான் கிடைக்கும். அவருக்கு வந்து ஒரு 0.5% வந்து எக்ஸ்ட்ரா வந்து கரண்ட் மார்க்கெட் ரேட் சைக்கிளை விட அதிகமாக பெனிஃபிஷியல் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு அவர் வாங்குவார். சரிங்களா? இதே தான் வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளேயும் இந்த கார்ப்பரேட் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளேயும் உள்ள ஃபண்டு மேனேஜர் இதையே தான் பண்ணுவார். சரிங்களா? ஸோ கார்ப்பரேட் பாண்ட் அப்படிங்கிறது கம்பெனிகள் ரிலீஸ் பண்ணுற பாண்ட்ஸு அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதனுடைய என்ஏவி வந்து ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சா இது வந்து கொஞ்சம் கூடும். அதாவது அதனுடைய ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே கூடும். அதே இது ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுனாங்கன்னா இந்த கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸினுடைய என்ஐவி கொஞ்சம் குறையும். இது எல்லாமே வந்து ஷார்ட் டேர்மில் தாங்க. ஆனால் வந்து அவங்க வச்சிருக்கிற பாண்டுங்கிறது அப்படியே தான் ஹோல்டு பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா மெச்சூரிட்டி ஆகும் பொழுது அந்த என்ஐவியில் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. அது வரைக்கும் அவங்க ஹோல்டு பண்ணுவாங்க. அதுக்கு இடையில வந்து இந்த மார்க் டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் 10 வருஷத்துக்கு வந்து ஒரு 10 பாண்டை இவங்க வாங்கி வச்சுட்டாங்க. சரிங்களா? ஆனால் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கும் பொழுது இந்த பாண்டினுடைய ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, 100 ரூபா அப்படிங்கிறது 98 ரூபா 102 ரூபா அந்த மாதிரி ட்ரேட் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து என்ஐவி ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த பாண்டு வந்து 10 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கையில் கிடைக்கிற காசு 100 ரூபா. அப்போ என்ஐவி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். புரியுதுங்களா? இந்த கான்செப்டில் தான் வந்து எல்லா பாண்டு ஃபண்டுமே ஃபங்க்ஷன் ஆகுது. சரி, திருப்பி பேசிட்டு நம்ம அடுத்த ஃபண்டுக்கு போகலாம். டைனமிக் பாண்ட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 5 வருஷத்துக்கு தேவையில்லாத பணத்தை நீங்கள் டெப்ட்டில் கொடுக்கலாங்க. இதில் வந்து என்ன தெரியுமா, கார்ப்பரேட் பாண்டுக்கு நான் எப்படி சொன்னேன், ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சாங்கன்னா வந்து அது மேலே போகும். ஆனால் ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுனாங்கன்னா வந்து அதனுடைய என்ஐவி வந்து கீழே வரும்னு சொன்னல. இப்போது டைனமிக் பாண்ட் ஃபண்ட்ஸில் அந்த ஃபண்டு மேனேஜர் என்ன பண்ணுவார்னா 2 விதமாக ப்ளே பண்ணுவார். இப்போ ஏப்ரலில் வந்து ஆர்பிஐ ரேட்டு குறைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவர் என்ன பண்ணுவார், லாங்கில் இருப்பார். அதாவது என்னென்னா இப்போ லாங் டியூரேஷன் ஷார்ட் டியூரேஷனுக்கும் வித்தியாசம் என்னன்னு புரியுதுங்களா? ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைச்சா ஷார்ட் டியூரேஷனில் இருக்கிற பாண்ட் ஃபண்ட்ஸ் வந்து வட்டி குறையும். புரியுதுங்களா? ஏன்னா வந்து அவங்க ஷார்ட் டியூரேஷனில் வந்து கடன் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஆர்பிஐ வட்டியை குறைச்சிட்டாங்க அப்படின்னா புதுசாக நீங்கள் வந்து 90 நாள் கழித்து மறுபடியும் கடன் கொடுப்பீங்க. அதுக்கு வந்து வட்டி வந்து கம்மியாக தான் கிடைக்கும். அப்போது அதனுடைய என்ஏவி அதனுடைய ரிட்டர்ன் ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டினுடைய ரிட்டர்னும் உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். இப்போது இந்த ஃபண்டு மேனேஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த டைனமிக் பாண்ட் ஃபண்ட்ஸில் அவர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவார் ஆர்பிஐயோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய போகுது, அப்போ வந்து நம்ம ஷார்ட்டில் இருக்கக்கூடாது லாங்கில் இருக்கணும்னு சொல்லிட்டு கையில் வச்சிருக்கிற ஷார்ட்டெல்லாம் முன்னாடியே விற்றுட்டு அதை லாங்காக வந்து மாற்றுவார். அதே போல் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற போகிறாங்க அப்படின்னா லாங்கில் இருக்கிற அதாவது லாங் டியூரேஷன் பாண்ட்ஸாக வந்து வாங்கி வச்சிருக்கிறதெல்லாம் விற்றுட்டு ஷார்ட்டுக்கு வந்து மாற்றுவார். புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து பண்ணுவார். இதில் என்னென்னா ஃபண்டு மேனேஜரும் வந்து தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணி டைனமிக் பாண்ட் ஃபண்ட்ஸினுடைய ரிட்டர்ன் வந்து குறைஞ்சிச்சு, நல்லாவே குறைஞ்சிச்சு. ஸோ டெப்ட் ஃபண்டு கேட்டகரியில் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் எல்லா ஃபண்டு மேனேஜரும் தப்பாக வந்து ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணதுனால அந்த அவங்களுடைய ப்ரெடிக்ஷனை பேஸ் பண்ணி இது மாதிரி விற்று மாற்றும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லாங் டியூரேஷன் பாண்ட்ஸை வாங்கிட்டீங்க. ஆனால் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கல. அப்போ என்ன ஆகும், நீங்கள் வாங்கினதெல்லாம் ஷார்ட்டு. சரிங்களா? ஸோ இந்த கன்ஃபியூஷனில் வந்து உங்களுக்கு ரிட்டனும் வந்து இன்னமும் குறையும். ஸோ டபுள் வேமியாக வந்து அமைஞ்சிரும். ப்ராஃபிட் கிடைச்சா டபுளாக வந்து கிடைக்கும், அதே குறைஞ்சிச்சுன்னா டபுளாக குறையும். அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்குது. இந்த மாதிரி ஒரு தவறை வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் டைனமிக் பாண்ட் ஃபண்ட்ஸில் பண்ணாங்க. அது முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டு. அதே போல் கொரோனா டைமில் யாருமே எதிர்பார்க்கல, வட்டியை கொண்டு போய் 4.5% 5%க்கு கீழே வச்சுட்டாங்க. சரிங்களா? எமர்ஜென்சி சிச்சுவேஷனால். ஸோ அந்த சமயத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெப்ட் ஃபண்டுகள் வந்து ரிட்டர்ன் வந்து சரியாக கொடுக்காதா இருக்கும். இது எல்லாமே டெம்பரரி தான். மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி கொரோனா சிச்சுவேஷன்லாம் ரொம்ப ஒஸ்ட் கேஸு, அதாவது எக்ஸப்ஷனல் சினாரியோ, அது மாதிரி நடக்க வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே வந்து நடந்தாலும் உங்களுக்கு ஒரு வருஷம் வந்து அந்த ரிட்டர்ன் வந்து கம்மியாக கிடைக்கலாம், அல்லது வந்து ரிட்டர்ன் கிடைக்காம இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி ஆனால் ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துருவாங்க பாண்ட் இந்த மாதிரி டெப்ட் ஃபண்ட்ஸை. சரிங்களா? ஸோ டைனமிக் பாண்ட் ஃபண்டுங்கிறது அவருடைய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இவர் ஃபண்டு மேனேஜர் ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி
அந்த பாண்டுகளில் எந்த பாண்டு ஃபண்டு நல்லா ரிட்டர்ன் தருங்கிறத இவர் ரிஸ்க் எடுத்து விற்று வாங்குவாருங்க. அதுதான் வந்து ஃபண்டு மேனேஜர் பண்ணுறாரு. அவர் ஒரு எக்ஸ்பர்ட்டு. ஸோ இதுதான் வந்து இந்த டைனமிக் பாண்ட் ஃபண்ட்ஸு. இந்த பாண்ட் ஃபண்ட்ஸு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அந்த மாதிரிலாம் வந்து காசை வைக்க போகிறீங்க அப்படின்னா வந்து ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் நல்லாவே தரும். சரிங்களா? உங்களுக்கு கார்ப்பரேட் பாண்டை விட கொஞ்சம் அதிகமாக ரிட்டர்ன் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கார்ப்பரேட் பாண்டிலலாம் நீங்கள் 8% எதிர்பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 8.5% to 9% வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து. இனிமேல் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிச்சு அப்படின்னா வந்து எஃப்டி 6% தருதுன்னா இது ஒரு 7.5% தரலாம். கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு 7% தரலாம். அந்த மாதிரி வந்து கொடுக்குங்க. அதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. கில்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கில்ட் டெப்ட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க பாண்டு. கவர்மெண்ட்டுக்கும் காசு தேவைப்படும்ல, அவங்க பாண்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, அதில் மட்டுமே முதலீடு பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய காசு அல்டிமேட் சேஃப். ஏன்னா கவர்மெண்ட் கொடுக்குறீங்க. அப்போ கவர்மெண்ட் கொடுக்கறதுனால வட்டியும் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆர்பிஐ வந்து 6.5% வச்சாங்கன்னா கவர்மெண்ட் வந்து 7% கொடுத்து வாங்குவாங்க. ஸோ ஜென்ரலாகவே இந்த கவர்மெண்ட் டெப்ட் ஃபண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் பாண்டில் முதலீடு பண்ணுறதுனால அல்டிமேட் சேஃப்டி இருக்கிறதுனால உங்களுக்கு ரிட்டர்னும் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு சூட்சமத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா வகையுமே ஒவ்வொரு காலகட்டத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. புரியுதுங்களா? நீங்கள் எப்படி வந்து ஈக்விட்டியில் வந்து ஷார்ட்டுங்கிறேன், நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, மிட் கேப் நல்லா பண்ணுது, லார்ஜ் கேப் ஒரு பீரியடில் நல்லா பண்ணுது, ஒரு பீரியடில் இண்டெக்ஸ் நல்லா பண்ணும், ஒரு பீரியடில் தீமேட்டிக் ஃபண்டும் நல்லா பண்ணும். அதே மாதிரி தான் இந்த கில்ட்டும் வந்து பாருங்கள் 7.7% ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. விச் மீன்ஸ் கவர்மெண்ட்டினுடைய லாங் டேர்ம் பாண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 1900 அதெல்லாம் வேணால் 2005 வந்து ஒரு பாண்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க 30 வருஷத்துக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். அதனுடைய வட்டி வந்து 9.5% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபண்டு வந்து அதை வாங்கி வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போலாம் அந்த ரேட்டு கிடைக்காது, உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும். அதே சமயம் வந்து அந்த கவர்மெண்ட்டினுடைய பாண்டை வந்து ஆர்பிஐ விற்று வாங்குவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குங்க. சில சிச்சுவேஷனை பொறுத்து அந்த பாண்ட் மார்க்கெட்டில் வந்து நடக்கும். சரிங்களா? அதனுடைய தன்மையின் காரணமாக இந்த கவர்மெண்ட் டெப்ட் ஃபண்ட்ஸு, அதாவது கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாமே வந்து ரிட்டர்ன் அதிகமாக கொடுக்கும். சரிங்களா? அதாவது அந்த பீரியடில் அந்த என்ஏவி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து ரிட்டர்னும் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் கவர்மெண்ட் பாண்டை நீங்கள் டைரெக்டாக வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷத்துக்கு நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பிரின்சிபல் வந்துடும். அவங்க என்ன ரிட்டர்ன் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அந்த ரிட்டர்ன் தான் வருஷம் வரப்போகுது. ஆனால் இதுக்கு இடைப்பட்ட அந்த 10 வருஷத்தில் நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற பாண்டு விலை ஏறும் இறங்கும், மார்க்கெட்டுடைய டிமாண்ட் சப்ளையை பொறுத்து. புரியுதுங்களா? அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து தான் இந்த ஃபண்டினுடைய என்ஏவி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை அன்னைக்கு நீங்கள் விற்றீங்கன்னா அந்த என்ஏவி தான் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு உங்களுக்கு காசாக தரப்படும். புரியுதுங்களா? டெப்ட் ஃபண்டில் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கான்செப்டில் கவர்மெண்ட்டினுடைய பாண்ட்ஸுமே வந்து ஒரு பீரியடில் வந்து டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் வந்து அதனுடைய விலை வந்து அதிகமாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வர்றேன். புரியுதுங்களா? ஆனால் ஃபண்டமெண்டலாக கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கடன் கொடுக்கும்போது அந்த காசு அல்டிமேட் சேஃப், ரிஸ்க் ஃப்ரீ. பேங்க்கில் கூட வந்து எஸ் பேங்க் திவாலா இருக்குது, லக்ஷ்மி விலாஸ் பேங்க் திவாலா இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஆனால் திவாலா ஆகாது, உங்கள் காசு திருப்பி வந்துடும். எப்படி போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் போகிறீங்களோ அந்த மாதிரி. அகைன் என்னதான் நம்ம கில்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு இவங்க வந்து பேர் சொல்லியிருந்தாலும் உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் வந்து பார்க்கணும் என்ன மாதிரி போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காங்க, எவ்வளவு கவர்மெண்ட் பாண்ட்ஸில் வாங்கியிருக்காங்கன்னு. ஏன்னா இந்த ஃபண்டு மேனேஜர் ஒரு போர்ஷனை வந்து மற்ற கார்பரேட்லேயும் வந்து கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? தீம் வந்து என்ன தான் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் 80% வரைக்கும் கவர்மெண்ட்டில் போட்டுட்டு 20% வேறு அசட் கிளாஸ்லேயும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த டீட்டெயிலையும் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து முதலீடு பண்ணணுங்க. கிரெடிட் ரிஸ்க் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இந்த டெப்ட் கேட்டகரியிலேயே உங்களுக்கு அல்டிமேட் ரிட்டர்ன் வேணும், 10% ரிட்டர்ன்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கிரெடிட் ரிஸ்க் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டு தான் அதுக்கான சான்ஸு. ஆனால் என்னென்னு புரியுதுங்களா? கிரெடிட் ரிஸ்க்னா என்னென்னு புரியுதுங்களா? நீங்கள் 10 லட்ச ரூபா போடுறீங்களா, அந்த 10 லட்ச ரூபாயுமே ரிஸ்கில் இருக்குன்னு அர்த்தம். அதாவது என்னென்னா இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டு ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் ரிஸ்க்கு உள்ள கேட்டகரி. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தரே நான் BBB மைனஸ் உள்ள பாண்டை தான் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஏன் ரிஸ்க்குன்னா 10 லட்ச ரூபா நீங்கள் காசு போட்டுட்டு 10 வருஷத்துக்கு வெயிட் பண்ணிவிட்டு 10 லட்ச ரூபா திருப்பி வரும்னு எதிர்பார்ப்பீங்கள்ல, அந்த 10 லட்ச ரூபா திருப்பி வராது. ஏன்னா வந்து இவங்களுடைய ரேட்டிங் எல்லாமே கிறிஸ்டல் AAA AA+லாம் கிடையாது, A1+, BE BB மைனஸ்ன்னு இருக்கும். பேசிக்காக நான் சொன்ன அந்த சொத்த கத்தரிக்காய் கதை ஞாபகம் இருக்கா? முன்னாடி சொன்னல அந்த கதைக்குரிய டெப்ட் ஃபண்டு இதுதான். கிரெடிட் ரிஸ்க்குன்னா உங்களுடைய காசே வந்து போயிடும். ஆனால் இந்த ஃபண்டு மேனேஜருக்கு ஒரு எக்ஸ்பர்டிசம் இருக்கிறதுனால, அவருக்கு வந்து நாலேஜ் இருக்கிறதுனால, சரி ஹிந்துஜா ப்ரொமோட்டர் குரூப்பா அல்லது பிராமல் அவங்க என்டர்பிரைசஸா அவங்க ரிலீஸ் பண்ண பாண்டா, இந்த ப்ரொமோட்டரை பற்றி நமக்கு தெரியுமே. இந்த ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் நேம்ஸ், சரிங்களா? டாட்டா வந்து நமக்கு தெரியும், இவங்க வந்து நம்மளுடைய
ரெப்யூட்டட் ப்ரொமோட்டர்னு தெரியும். ஸோ இவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுற பாண்டு BBB கிடைக்குதா, இந்த இடத்துல நம்ம ரிஸ்க் எடுப்போம், எப்படியா இருந்தாலும் இவங்கெல்லாம் நல்ல ப்ரொமோட்டர்ஸ், காசை வந்து மேக்ஸிமம் 90% கொடுத்துருவாங்க திருப்பி அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாக இருந்தாலும் அந்த பாண்டுகளை வந்து இவங்க வாங்கி உங்களுக்கு ரிட்டர்னை அதிகமாக கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. கொரோனா மாதிரி டயத்தில் எப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ அப்போ வந்து இந்த கிரெடிட் ரிஸ்க் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா வந்து வட்டி ரொம்ப கம்மி. அப்போ இந்த ஃபண்டெல்லாம் வந்து வட்டி கம்மியாக இருக்கிறதுனால திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ RBI இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 9% வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கிரெடிட் ரிஸ்க் பாண்ட்ஸ் எல்லாமே ஃபெயில் ஆகும். ஏன்னா வட்டி ஜாஸ்தியாக இருக்கிறப்போ அவங்களே வந்து தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. பேசிக்காக நீங்கள் ஒரு கம்பெனிக்கு கடன் கொடுக்குறீங்க, அதுவும் தத்தளிச்சிட்டு இருக்கிற கம்பெனிக்கு நீங்கள் கடன் கொடுக்குறீங்க. அந்த கடனும் வந்து அன்செக்யூர்டு கடனாக கூட இருக்கலாம், கொலாட்ரல் எதுவும் இருக்காது. எப்படி தங்கத்தை வந்து நீங்கள் அடமானம் வச்சு லோன் வாங்குறீங்க, அதே மாதிரி பாண்டுலேயும் 2 கேட்டகரி இருக்குது, செக்யூர்டு அன்செக்யூர்டுன்னு. அந்த செக்யூர்டுனா இந்த பாண்டு பத்திரங்களுக்கு வந்து அந்த கொலாட்ரல், நிலம், பில்டிங்கு இதெல்லாம் வந்து அவங்க வந்து கொலாட்ரலாக கொடுத்துருப்பாங்க, அடமானமாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் பண்ணும்பொழுது சப்போஸ் அந்த பாண்டு ஃபெயில் ஆனாலும் அந்த வச்சிருக்கிற தங்கம் நிலத்தை வச்சு என்ன காசு வருதோ அந்த காசை வச்சு உங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த கிரெடிட் ரிஸ்கில் கடனில் தத்தளிச்சிட்டு இருக்கிற கிரெடிட் ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற பாண்ட்ஸை வந்து ஃபண்டு மேனேஜர் வந்து அதிகமாக வாங்குறாரு. ரிஸ்க்கு வந்து அதிகமாக இருக்கிறதுல காரணம் வந்து என்னென்னா, அவருக்கு நாலேஜ் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஃபீஸை கமிஷனாக எடுத்துகிட்டு அதில் வாங்குறாரு. அதிலிருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து அதிகமாக வரும்பொழுது அதை உங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணுறாரு. தயவு செஞ்சு நீங்கள் இண்டிவிஜுவல் BB, A1+, இந்த மாதிரி இந்த மாதிரி BB- இதெல்லாம் இண்டிவிஜுவலாக நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் கிரெடிட் ரிஸ்க் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி ரிஸ்க் இருக்கிற நிறையா பாண்ட்ஸை வாங்குறதுனால ஓரளவு வந்து ரிஸ்க்கு மெட்டிகேட் செய்யப்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த கேட்டகரி ரொம்ப ரிஸ்கியான கேட்டகரி, ரொம்ப அக்ரெசிவான டெப்ட் இன்வெஸ்டருக்கு தான் இது பொருந்தும். ரிட்டர்னும் வந்து அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப லோவாக இந்தியாவில் வந்து லோவாகவே இருக்காது. கொரோனா தான் வந்து ஒரு எக்ஸப்ஷன் சிச்சுவேஷன். அந்த டைமில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். 10%லாம் ரிட்டர்ன் கொடுத்துச்சு இந்த ஃபண்டு. ஸோ இந்த ஃபண்டை வந்து தயவு செஞ்சு எனக்கு காசு போச்சுன்னா தூக்கம் வராதுன்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரிஸ்கியான ஃபண்டு. இந்த கேட்டகரி ஃப்ளோட்டர் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்க. மீனிங் உங்களுக்கு புரியுதுங்களா? ஃப்ளோட்டிங்னா வந்து என்ன, RBIயோடைய அந்த ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டு ஃபண்டுன்னு இருக்குது. அது ரொம்ப சேஃபஸ்ட் பாண்டு. 8.05% இப்போ வட்டி. இப்போ வந்து ஏப்ரல் மாதத்தில் RBI இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள அந்த NSEயோடைய இன்ட்ரெஸ்ட்டும் குறையும். அப்போ NSEயோட இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிச்சுன்னா RBI ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டு ஃபண்டினுடைய இன்ட்ரெஸ்ட்டும் குறையும். புரியுதுங்களா? அதாவது என்னென்னா, உங்கள்கிட்ட பாண்டு ரிலீஸ் பண்ணுறாங்க, அந்த பாண்டில் நீங்கள் வாங்குறீங்க. இப்போ இருக்கிற ரேட்டு வந்து 8%, RBI 7%னா உங்களுக்கு 8% வந்து அந்த பாண்டு கொடுக்கும். நாளைக்கு ஏப்ரலில் RBI வந்து 7%, 6.5% அப்படின்னு குறைச்சாங்கன்னா இவங்களும் வந்து 8%க்கு பதிலாக 7.5% தான் வட்டி தருவாங்க. நீங்கள் வாங்குறது ஒரே பாண்டு தான். அந்த பாண்டு வந்து இன்னைக்கு 8% கொடுக்கும், அடுத்த 6 மாதம் கழிச்சு 7.5% கொடுக்க வாய்ப்பு இருக்குது. RBI வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னா, ஒருவேளை வந்து இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாகி RBI இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தினாங்கன்னா இது 8%க்கு பதில் 8.5% கொடுக்கும். அப்போ உங்களுக்கு லக்கி. புரியுதுங்களா? வட்டி அதிகமாக கிடைக்கும். ஸோ ஃப்ளோட்டிங் ரேட்டுங்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி வட்டி ஏறும் இறங்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து எப்பா மார்க்கெட்டில் வந்து எனக்கு இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குன்னு தெரியாதுப்பா, இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வட்டி வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற அந்த உள்ளங்களுக்கான இந்த ஃப்ளோட்டர் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நிறையா இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் ஃபண்ட்ஸில் வந்து வாங்கி வச்சுட்டு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சா இவங்களும் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கொடுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் கூடனா இவங்களும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக கொடுப்பாங்க. சரிங்களா? மார்க்கெட் ரேட்டு பிரகாரம் அந்த மார்க்கெட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது RBIயோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இந்த மாதிரி ஃப்ளோட்டர் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் RBIயோடைய அந்த ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டு ஃபண்டை நீங்கள் எவ்வளோ வேணாலும் முதலீடு பண்ணிக்கலாம். காரணம் வந்து என்னென்னா, அது 8.05%. ஏன்னா நீங்கள் வந்து இதில் என்னதான் 10 பாண்டு ஃபண்டில் வந்து பாண்ட்ஸில் வந்து நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு RBI வந்து காசு கொடுக்காம போகிறது கிடையாது. உங்களுக்கு பணம் வந்து சேஃப்டி, அல்டிமேட் சேஃப்டி. அதனால் உங்களுக்கு வட்டி வந்து அந்த வட்டி ஓகே தானா, 8%, 7.5% வட்டி ஓகே தான் அப்படின்னா RBI ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் ஃபண்டு அப்படிங்கிறது எல்லா பேங்க்லையும் நீங்கள் வாங்க முடியும். 2040 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். 7 வருஷமோ என்னமோ சம்திங் லாக்இன் பீரியட் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த இடத்துல நான் சொல்ல வர்ற பாயிண்ட் என்னென்னா, உங்களுடைய நோக்கம் நான் ஒரு பாண்டு வாங்கி ஃபெயில் ஆயிடுவேன், அதனால் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டு போகிறேன், ஏன்னா 10-15 பாண்டு வாங்குவாங்க, ஏன்னா என்னுடைய மணி வந்து சேஃபாக இருக்கணும்னு யோசிக்கிற கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு கவர்மெண்ட்டோடைய பாண்டு, RBIயோடைய பாண்டே கிடைக்கிது, அந்த இடத்துல வந்து காசு சேஃப்டின்னு சொல்ல வர்றேன். அவ்வளவுதான் பாயிண்ட். புரியுதுங்களா? அந்த பல இதில் பிரித்து போடணுங்கிற அந்த நீடு வந்து இந்த ஃப்ளோட்டிங்
ரேட் பாண்டுக்கு அவசியம் கிடையாது. ரீசன் வந்து என்னன்னா, உங்களுக்கு ஆர்பிஐ வந்து ஒரே ஒரு பாண்டு கொடுத்தாலும் அந்த பாண்டே வந்து அல்டிமேட் சேஃப்டி தான். உங்களுக்கு அந்த வட்டி ஓகேவா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கணும். இல்லைப்பா வட்டி எனக்கு ஓகே இல்லை, இந்த மாதிரி பிரித்து போடுறேன் அப்படின்னு யோசிக்கிறேன்னா இந்த மாதிரி பிரித்து போட்டுக்கோங்க. பட் நான் உங்கள்ட்ட சொல்கிறேன் சரிங்களா, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ வந்து பேரலாக ஒரு பாண்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நன்றி நண்பர்களே. இது வரைக்கும் நான் பேசினதெல்லாம் பாப்புலரான டெப்ட் ஃபண்ட் கேட்டகரிஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இத்தோட டெப்ட் ஃபண்டை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஆல்ரெடி 2 வீடியோ போட்டுட்டேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்க்குறவங்களுக்கு தான் ஓரளவு நல்லா புரியுங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.